திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமெய்ற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றெல்லாறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெலாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வெள்ளும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. ஊழியர்கோன் வெப்பொடித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி தெய்வ சேக்கிழார் அடி போற்றி போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என்ன ஆர்த்தவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற பதிகம் திருவாசகம் எனும் தேன். அந்த தேன் என்ன பண்ணும்? தானும் கெடாது, தனக்குள்ள விழுந்த பொருளையும் கெட வைக்காது. அது போல அந்த தேன் 658 துளிகள் உள்ள தேன்ல இன்னைக்கு சில துளிகள், கடைசி துளிகள் இன்னைக்கு நாம பருக இருக்கோம். அச்சோப்பதிகம். இறைவன் அச்சோப்பதிகம்னு மணிவாசக பெருமான் நமக்கு அழகா கொடுத்தார். அச்சோன்னா என்ன? பயப்படுறார். பயம். அச்சோ இப்படி ஆயிருமோ, அச்சோ இப்படி முடிஞ்சிருமோ, நம்ம என்ன பண்ணுமோ, நம்ம வாழ்க்கை எப்படி போயிருமோ, அச்சோ அச்சோன்னு பயப்படுறார் மணிவாசக பெருமான். எதுக்கு பயப்படுறார்? அவரை நினைச்சு பயப்படல, உலக மக்களை நினைச்சு பயப்படுறார். மணிவாசக பெருமான் எதுக்கு பயப்படுறார்? உலக மக்களை நினைச்சு பயப்படுறார். எப்படி கடை தேர போறீங்க? இறைவனை பிடிக்காம எப்படி கடை தேர போறீங்க? அது ஒரு வழிதானே இருக்கு. இன்னமும் இறைவனையே திட்டிக்கிட்டு இறைவனையே பேசிக்கிட்டு இருக்கிற பல ஆத்மாக்களை நம்ம பாக்குறோம். இன்னும் அவங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. தேட கூட ஆரம்பிக்கல. சொல்ல போனா இந்த தலைமுறைக்கு இப்ப நமக்கு இறைவன் திருவாசகத்தை கொடுத்தோம், நம்ம பேசிக்கிட்டோம், கேட்டுக்கிட்டோம், திருவாசகத்தை கையில வச்சு படிச்சுக்கிட்டோம் இருக்கோம்னா இறைவன் கொடுத்த வரம் அது. திருவாசகத்தை சிவசிவன்னு ஒரு வார்த்தை வாயில வரணும்னா அதுக்கு நாம 7 ஜென்மம் புண்ணியம் பண்ணிருக்கணும். சிவசிவன்னு ஒரு வார்த்தை அந்த கண்டகமணி ருத்ராட்சத்தை நம்ம கண்டத்துல அணியிறோம்னா அதுக்கு 7 ஜென்மம் புண்ணியம் பண்ணிருக்கணும். நெற்றியில நீர் எடுத்து திருநீர் எடுத்து சிவசிவா சிவசிவான்னு அணியிறோம்னா அதுக்கு 7 ஜென்மம் புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்ப நாம நம்ம பிறவி எத்தனை பிறவிகள் கடந்து 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 இப்பொழுது இறைவனை பற்றி பேசவும் சிந்திக்கவும் கேட்கவும் அமர்ந்திருக்கோம்னு பாத்துக்கோங்க. அப்ப நம்ம பிறவி எவ்வளவு இருக்கும்? கடல் மணலை கூட, ஒரு பிடி மணலை கூட எண்ணி சொல்லிடலாமா? நம்ம பிறவிய எண்ணி சொல்லி மாளாது. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கிணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்துழைத்தேன் எம்பெருமான். என்னது? எல்லா பிறப்பும் பிறந்து 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 இழைச்சி போயிட்டேன். இதுக்கு மேல என்னால தாங்க முடியல. உன் பொன்னடியில என்ன சேர்த்திக்கப்பா, அந்த தூக்கிய திருவடிக்கு கீழே என்ன சேர்த்திக்கோ. என்ன கேக்குற? அந்த தூக்கிய திருவடிக்கு கீழே என் ஆன்மாவை அப்படி சேர்த்திக்கோப்பா. பிறந்து பிறந்து திரும்ப 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 தாயோட வயிற்றுல போய் பிறந்து பிறந்து நான் இழைச்சி போயிட்டேன், களைச்சும் போயிட்டேன், என்ன சேர்த்திக்கோப்பா. நீ திருவாசகம் திருவாசகம்னு சொல்றியேம்மா, அந்த திருவாசகம் படிச்ச உனக்கு என்னம்மா கிடைக்கும்? அந்த சிவபெருமான கும்பிட்டா உனக்கு என்னம்மா கிடைக்கும்? பணம் கிடைக்காது, பொருள் கிடைக்காது, வசதி வாய்ப்பு கிடைக்காது, அருள் கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும்? என் இறைவனுடைய அருள் கிடைக்கும், என் சுவாமியுடைய அருள் கிடைக்கும், எங்க அப்பனுடைய அருள் எனக்கு கிடைக்கும்.
இந்த திருவாசகத்தை நான் கையில எடுத்து வைக்கிறேன்னா இன்னைக்கு நான் அதை படிக்கிறேன் அப்படின்னும் போது எங்க அப்பா என்னை பார்க்காம அந்த திருவாசக புத்தகத்தை நான் கையில எடுத்து வச்சிருக்க முடியாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சொன்னார் மணிவாசக பெருமான். இறைவனுடைய திருவருள் இருந்தா மட்டும்தான் அவனுடைய கடைக்கண் பார்வை. சரி போனா போகட்டும், இப்படி திரும்பியாச்சும் பாருப்பா, என்ன அப்படி பார்த்துட்டு திரும்பிக்கோப்பா, நேர என்ன பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டாம், அப்படி பார்த்துட்டு கூட திரும்பிக்கோ அப்படின்னு அந்த கடைக்கண் பார்வையத்தான் நம்ம வேண்டணும். அப்படி திரும்பி பார்த்தா போதும், நான் கடை தேறிடுவேன், என் ஜென்மம் கடை தேறிடும் அப்படின்னு புலம்புறார் மணிவாசக பெருமான். 51 பதிகங்கள்லயும் புலம்புனார், அழுதார், பேசினார், கதறினார். இறைவன் கிட்ட என்ன சேர்த்துக்கோப்பா, திருப்படை ஆட்சிகள் பண்ணார், எழுச்சி பண்ணார், படைகளை எழுச்சி பண்ணார், அடியார்களை எழுச்சி பண்ணார். உன் அடியார்களோட மெய்யடியார்களுடைய கூட்டத்துல என்ன சேர்த்திக்கோப்பா அப்படின்னு கேட்டாரு. கடைசியா இறைவனை பார்த்து இதுதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் மக்களே எப்படி நீங்க இறைவன் கிட்ட வர போறீங்க அப்படின்னு அச்சோவே அச்சோவேன்னு பாடி முடிக்கிறார் திருவாசகத்தை. அந்த திருவாசக எனும் தேனை நாம் படிக்கிறது மூலமா 21 தலைமுறைக்கு நரகம் சம்பவிக்காது. அது என்னமா 21 தலைமுறை நரகம் சம்பவிக்காது? இப்ப அடியேன் படிக்கிறேன்னா அடியேனுடைய அம்மா வீட்டு வழியில ஒரு 7 தலைமுறை, அப்பா வீட்டு வழியில ஒரு 7 தலைமுறை, என்னுடைய மாமனார் மாமியார் வீட்டு தலைமுறையில 7 தலைமுறை, இப்படி 21 தலைமுறைக்கு நரகம் சம்பவிக்காது. இறைவனுடைய அழகான அந்த பார்வை உன் மேல படுது, இறைவன் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறான், ஆரம்பிக்கிறான் அப்படின்னும் போது இறைவன் நம்மள பாக்குறாருன்னு அர்த்தம். அவர்கிட்ட போய் கேட்கணுமா என்னன்னு, இந்த கஷ்டத்தையும் நீ கொடுக்குறியேப்பா, அதை தாங்கிக்கிற வலிமையும் நீ தான் கொடுக்கணும். நீ கொடு, கஷ்டத்தை தானே கொடுக்க சந்தோஷமா ஏத்துக்கிற, நீ கொடுக்குற அந்த கஷ்டத்தை நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன், நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன், எனக்கு அந்த சக்தியை மட்டும் கொடு, அவர் பார்த்துப்பார். நாம என்ன பண்ணுவோம், ஒரு 10 நாள் பிரதோஷத்துக்கு தொடர்ந்து போவோம், 10 பிரதோஷத்துக்கு தொடர்ந்து போவோம். இல்லப்பா என்னமோ சொன்னாங்க, அந்த பிரதோஷத்துக்கு போனா என்னமோ அதிசயம் நடக்குது, இது பண்ணுவாரு சுவாமி, எதை பண்ணுவாரு, வெள்ளிக்கிழமை பிரதோஷத்துக்கு போனா சுக்கிரனுடைய பார்வை நேரடியா மேல படும் அப்படின்லாம் சொன்னாங்க, ஒன்னும் நடக்கலையே, அப்படியே தானே இருக்கு, கொஞ்சம் கூட எனக்கு மூவ்மெண்ட் ஆகலையே அப்படின்னு நிறைய பேரு போதும் போதும் போயிட்டு வந்ததோட போதும் நான் நிறுத்திக்கிறேன். தவறு. 3 முறை கஷ்டப்பட்டு இறைவனுடைய திருவடியை போய் சேரணும்னு ஆசைப்படுங்க. கோவிலுக்கு போகணும், பிரதோஷத்துக்கு போகணும், இறைவனுக்கு போய் அபிஷேகம் பண்ணணும், அப்படி 3 முறை 4 முறை அப்படி கொஞ்சம் கஷ்டப்படுங்க. நீங்க 1 அடி எடுத்து வச்சா இறைவன் 2 அடி எடுத்து வச்சு 100 அடி எடுத்து வச்சு வருவார். இல்ல இதுக்கு மேல இந்த குழந்தைய அப்படி விட்டுறக்கூடாது. அம்மான்னு நம்மள 1 முறை கூப்பிட்டுருச்சு, அப்பான்னு நம்மள கூப்பிட்டுருச்சு, அத நாம தான் கை பிடிச்சு கூட்டிட்டு போய் எங்க கை பிடிச்சு கூட்டிட்டு போனோம், பிறவி என்ற பெருங்கடலை கடப்பதற்கு. எம்பெருமான் பிறவி என்ற பெருங்கடலை கடப்பதற்கு தோணிபுரீஸ்வர் தோணி அப்பராக சீர்காழியில எழுந்தருளிருக்கார். பிறவி என்ற பெருங்கடலை கடப்பதற்கு அழகாக எழுந்தருளிருக்கார் இறைவன். அப்ப அவர் நம்மளை கையை பிடிச்சு அப்படி கூட்டிட்டு போவாராம். ஊழி காலத்துல இந்த உலகமே நீர்ல மூழ்கிற நேரத்துல மூழ்கி போயிருமா. அப்படி மூழ்கி போச்சுன்னா என்ன பண்றதுன்னு இறைவன் யோசிச்சாராம். நம்ம என்ன பண்ணணும், உலகமே மூழ்கி போச்சுன்னா நம்ம என்ன பண்றது, இப்ப மக்கள் இருக்கணும், உயிர்கள் இருக்கணும், அப்படி இருந்தாதானே நம்ம திரும்ப 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 அந்த படைப்பாற்றல பண்ணிக்கிட்டு இருக்க முடியும், எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியும். உலகமே இந்த ஊழி காலத்துல மூழ்கி போச்சுன்னா நம்ம என்ன பண்றதுன்னு இறைவனே யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தனக்குத்தானே எழுதிய வாசகம் திருவாசகம். திருவாசகத்தில் ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு சொல்லும் மந்திரம். திருவாசகத்தின் ஒவ்வொரு எழுத்தும் மந்திரம். இறைவன் தன் கைப்பட கைவருந்த எழுதிய திருவாசகம். ஒரு நாள் சிதம்பரத்துக்கு இறைவன் வர்றார். எப்படி, அந்தணன், வயதான அந்தணன் கோலத்துல வர்றார். மணிவாசக பெருமான் அப்படி உட்கார்ந்து இறைவனை நினைச்சு அப்படி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார்.
தன்னுடைய 31வது வயது இரவு சாயங்கால பொழுதுல அப்படி உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா சிவ சிவான்னு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்ப இறைவன் அந்த அது உள்ள வரார். அப்படி கோவிலுக்குள்ள அப்படி உள்ள வரார். பல கட்டுக்களை அப்படி தூக்கி கையில வச்சுக்கிட்டு, எழுதாத பல கட்டுக்களை ஓலைச்சுவடிகளை அப்படி கையில வச்சுக்கிட்டு, ஒரு ஆணி அதாவது எழுதுகோல் எடுத்துக்கிட்டு அப்படி உள்ள வரார். உள்ள வந்தா மணிவாசக பெருமாள் மாணிக்க வாசகர் அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கார். வந்து அப்படி இறைவன் அப்படி பார்த்த உடனே அப்படி வணங்குறாரு. அப்பா மணிவாசகா, சுவாமி நான் தான். ஆம்பா சரி. திருவாசகம் நீ என்னமோ ஒரு நூல் எழுதுறியாமே, திருவாசகம் என்னவோ ஒரு நூலை நீ பாடினியாமே, என்னவோ ஒரு பாடல் பாடினியாமே, அதை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சுவாமி நான் பாடினேன். நான் இப்ப அதை நீ சொன்ன பாட கொஞ்சம் நீ பண்ணதை நீ சொன்னீன்னா நான் அப்படி எழுதி வச்சுக்குவேன்ப்பா. கொஞ்சம் பாடுறியா? இந்த திருவாசகத்தை கொஞ்சம் அப்படி நீ பாடுற அப்படி பாடிக்கிட்டே அப்படி போக போற. நீ பாடுறதெல்லாம் எப்பயாச்சும் அப்படி நான் கேட்டிருக்கேன். நீ அப்படி பாடிக்கிட்டு போகும்போது நிறைய முறை நான் கேட்டிருக்கேன். நீ சொன்னீன்னா அதை நான் கொஞ்சம் எழுதிக்குவேன். இறைவன் கேக்குற எப்படி? நீ அதை சொன்னீன்னா கொஞ்சம் நான் எழுதி வச்சுக்குவேன். கொஞ்சம் பாடுறியா? இவருக்கு என்ன ஒண்ணுமே புரியல. தன்னை மறந்த நிலை, அதாவது சுயநினைவற்ற நிலை. இறைவன் தான் தெரியாது. வந்தது ஆயிரம் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் உள்ள அழகான திருமுகம், சிவந்த திருமேனி, அழகான பாதங்கள். இறைவன் அப்படி பாக்குறதுக்கு எப்படி பொன்னிறமா தக தக தகன்னு ஜொலிக்கிறார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க செய்து மின்னார் செஞ்சடை மேல் கொன்றை அணிந்தவனே. எப்படி இருக்கார்? கொன்றை அணிந்தவனே. அப்படியே அழகா இருக்கார் சுவாமி கண் முன்னாடி. அப்படி கண் மூடிட்டான். சுவாமி நான் சொல்றேன், அடியேன்னு சொல்றேன், எழுதிக்கோங்க. மல 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 மலன்னு எழுதுறார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகழி ஆண்ட குறுமனிதன் தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தண்டி வெல்கன் மல 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 மலன்னு எழுதிக்கிட்டே வரார். 658 பாடல்கள், 51 பதிகங்கள் எழுதி முடிச்ச பிறகு கடைசியா அச்சோபதிகம் எழுதுறாரு. 51வது பதிகம், 10 பாடல்கள் அப்படி எழுதி முடிச்சுட்டு மணிவாசக பெருமான் இயல்பான நிலைக்கு வந்துட்டார். இவர் எழுதினவர் ஆள் இல்ல. அதுல அந்த ஓலைச்சுவடியில கடைசியா கையெழுத்து போடுறாரு சுவாமி. எப்படி இப்ப நாம ஒரு லெட்டர் எழுதுறோம், ஒரு இதுக்கு அனுப்புறோம்னா நம்ம அப்படியே அதை எழுதி அனுப்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த தபால் ஆபீஸ்ல அதை மொட்டை கடுதாசின்னு திருப்பி அனுப்பிடுவாங்க இல்லையா? இறைவன் அன்னைக்கே எழுதிட்டார். என்னன்னு? மாணிக்க வாசகன் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான்னு கையெழுத்து போடுறார் சுவாமி. எழுதிய திருவாசகம் அப்படின்னு. எப்படி? மாணிக்க வாசகன் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதிய திருவாசகம் அப்படின்னு இறைவன் கையெழுத்து போடுற. அப்படியே பூரிச்சு போகுது பாருங்க. நமக்கு அதை சொல்லும் போது உடம்பு எப்படி இருக்கு? அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் தூக்கிய திருவடி. இறைவனை நினைக்கும் போது அப்படி ஆனந்தமா இருக்கணும் மனசு. எப்படி இருக்கணும்? ஆனந்தமா இருக்கணும். அப்படி அவனை நினைக்கும் போதே, அந்த பொன்னார் மேனியனை நினைக்கும் போது, அந்த தூக்கிய திருவடியை நினைக்கும் போது, அந்த குமிழ் சிரிப்பை நினைக்கும் போது நம்ம மனசுக்குள்ள இறைவன் வந்து உட்காரணும். மணிவாசக பெருமானுக்கு 31 வயசு முடிஞ்சு 32வது வயசு விடிஞ்சா 32வது அகவையை தொட போறார். அதுலதான் சிவபுராணத்துல சொல்லியிருப்பார் 32வது வயதுல கண்டின்று வீடு உற்றேன், கண்டு இன்று வீடு உற்றேன். 32வது வயது ஆரம்பிக்கும் போது அன்னைக்குதான் 32வது வயது. அன்னைக்கு இறைவனுடைய திருவடியை மணிவாசக பெருமான் சேர்ந்தார். அப்படி சேரும் போது அந்த அந்தணர்கள் கேக்குறாங்களாம், சுவாமி இது என்ன? இதற்கான பொருள் என்ன? அந்த திருவாசகத்தை தூக்கி கையில வச்சுக்கிட்டு கேக்குறாங்க, இதுக்கான பொருள் என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும் போது சொல்றாங்களா, இறைவன் மணிவாசக பெருமான் சொல்றார், இதற்கு அவனே பொருள், இதற்கு அவனே பொருள், இதற்கு என்ன, இத படிச்சா என்ன கிடைக்கும், இதுதான் கிடைக்கும். இறைவன் கிட்ட இருந்து ஒரு ஜோதி தோன்றியது, அதில் சென்று அப்படியே ஐக்கியமாயிட்டார் மணிவாசக பெருமான்.
திருவாசகத்தை படிச்சா வீடு கிடைக்கும். திருக்குறள் படிக்கலாம், அறம் பொருள் இன்பம் கிடைக்கும். இன்பம் என்ற 3 அதிகாரங்கள் அதுல வச்சிருக்கார். ஆனா வீடு தரணும், வீட்டை போய் சேரணும், இறைவனினும் வீட்டை போய் அடையணும் அப்படின்ற பட்சத்துல திருவாசகத்தை தான் படிக்கணும். தேவாரமும் திருவாசகம் இறைவன் தந்த பொன், நமக்கு நமக்கு சொத்துக்கள். ஞான சம்பந்தர்கள் எல்லாரும் இருந்தாங்க எழுதுறதுக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இருந்தாங்க, நாவுக்கரச பெருமானுக்கு இருந்தாங்க. ஆனா மணிவாசக பெருமானுக்கு யாருமே இல்லை. இறைவன் தன் கை வருந்த எழுதுறார். ஏன்? ஊழி காலத்துல தானே அதை எடுத்து வச்சு படிக்கணும்ன்றதுக்காக எழுதினாராம் திருவாசகம். அந்த திருவாசகத்தை நாம படிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? இறைவனுடைய திருவடி கிடைக்கும், இணையில்லாத நிழல் கிடைக்கும். மாசில் வினையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்குளவேனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. எங்க அப்பாவோட நிழல் எப்படி இருக்கும்? மாசில்லாத வீணை போல இருக்கும். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்றவங்க திருவாசகத்தை படிக்கணும். இறைவனுடைய திருவடியை போய் சேரணும்னு ஆசைப்படுறவங்க படிக்கணும். ஒரு முனிவன், அதுக்கான ஒரு சிறு கதை சொல்லி ஆரம்பிக்கிறேன் பாருங்க. ஒரு முனிவர் என்ன பண்ணாரா, தவம் பண்ணிட்டு இருக்காராம் காட்டுல. அப்போ ஒரு ஒரு பாமர மக்கள்ல ஒருத்தன் வந்து கேக்குறானா முனிவர்கிட்ட, ஐயா, நிறைந்த செல்வம் இருக்கு, மனசெல்லாம் இதுதான் வேணும்னு இல்லாத அளவுக்கு வீடு நிறைய செல்வங்களா இருக்கு, பல சொத்துக்கள் வச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா மனசுல நிம்மதின்ற ஒண்ணு மட்டும் எனக்கு இல்ல, எப்பவுமே அந்த தூக்கம்ன்ற ஒண்ணு வரமாட்டேங்குது, மனசு அப்படி குழப்பமாவே இருக்குது, அல்ல பாஞ்சுக்கிட்டே இருக்கேன், மனசுக்கு நிம்மதியே கிடைக்கல அப்படின்னு அவரு அந்த முனிவர்கிட்ட போயிட்டு அந்த பாமரன் கேக்குறான். அப்ப கேட்கும் போது அந்த முனிவர் என்ன பண்ணாரா, சரி உங்ககிட்ட சரி அந்த இருக்கிற காசை வச்சு ஒரு 10 ஒட்டகம் வாங்கு, ஒட்டகம் வாங்கி மேய்ச்சலுக்கு விடு, மேய்ச்சிட்டு அந்த பகலெல்லாம் மேய்ட்ட மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு, அது ஒரு கொட்டகை மாதிரி கட்டி அதுல விடு, அந்த 10 ஒட்டகங்களை விடு, விட்டுட்டு நீ நடுவுல ஒரு கட்டல் போட்டுக்கிட்டு படுத்துக்கோ, ஆனா தூங்க கூடாது, கட்டல் போட்டு படுத்துக்கோ, ஆனா தூங்க கூடாதுன்னு சொன்னாராம். ஏன் சுவாமி? அந்த 10 ஒட்டகமும் தூங்கின பிறகுதான் நீ தூங்கணும், ஒண்ணு முழிச்சுக்கிட்டு இருந்தா கூட நீ தூங்க கூடாதுன்னு சொன்னாராம். சரி, இவரு என்ன பண்ணாராம், ஒவ்வொரு ஒட்டகமா அப்படி பாத்தீங்கன்னா அப்படி உள்ள கட்டின உடனே ஒரு 2-3 ஒட்டகம் தூங்கி போச்சான், ஒரு 4 ஒட்டகம். அப்பா தூங்கி போச்சுரப்பா சாமி, நாம தூங்கலாம். ஆஹா இல்லையே, 4 தானே தூங்கி இருக்கு, இன்னும் 6 பாக்கி இருக்கே அப்படின்னு அந்த 6 கிட்ட போயிட்டு, ஏய் உட்காரு உட்காரு அப்படின்னு அதோட மொழியில பேசி அதை உட்கார வச்சு அதை எப்படியோ தூங்க வச்சாராம் ஒரு நாளை. இன்னொரு நாள் தூங்கவே இல்லையா. இந்த நாளை தூங்குறதுக்குள்ள இன்னும் முதல்ல தூங்கின 4 ஒட்டகம் எழுந்துக்கிச்சான், இன்னொரு ஒட்டகத்தை தூங்குறதுக்குள்ள இன்னொன்னு எழுந்துக்குதான், இன்னொன்னு தூங்குறதுக்குள்ள இன்னொன்னு எழுந்துக்குதான். ஆக மொத்தம் அந்த இரவு முழுக்க அவரு தூங்கவே இல்லையா. மறுநாள் அறக்க பறக்க அந்த சாமி கிட்ட ஓடி வர, சாமி நீங்க என்ன சொன்னீங்களோ எது சொன்னீங்களோ தெரியல, அந்த ஒட்டகம் ஒண்ணு கூடவே தூங்கவே இல்லை சாமி, நானும் ராத்திரி முழுக்க முடிச்சுக்கிட்டே இருந்தேன், எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு அவரு சொன்னாராம். அதுக்கு அந்த சுவாமி என்ன சொன்னாரா, இப்ப புரியுதா, இப்ப புரியுதா, ஒரு பிரச்சனைய நீ தூங்க வைக்கணும், ஒரு பிரச்சனைய அமிழ்த்தி அப்படி விடணும்னு நீ அதுக்கு சரி பண்ணுவ, இன்னொரு பிரச்சனை எழுந்து நிற்கும். சரி இன்னொரு பிரச்சனையை அமுக்கலான்னு நீ அதை அமுக்கி படுக்க வைப்ப, இன்னொரு பிரச்சனை முளைச்சிக்கும். அவ்வளவு சொத்துக்கள் வச்சுக்கிட்டு இருக்க, 10 ரூபாய் சம்பாதிக்கிற, அதுல 1 ரூபாய் இறைவனுக்கு கொடு, இறைவனுக்கு இல்ல எனக்கு இறைவனுக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இல்லை, ஏழைப்பட்ட மக்களுக்கு கொடு, இல்லாதவங்களுக்கு கொடு, பசின்னு வாடுறாங்க பாருங்க அவங்களுக்கு 1 ரூபாய் கொடு, 10 ரூபாய் சம்பாரிச்சுன்னா 1 ரூபாய் கொடு, 1000 ரூபாய் சம்பாரிச்சுன்னா 100 ரூபாய் கொடு, லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுன்னா ஒரு 10,000 எடுத்து கொடு, அப்பதான் அந்த நிம்மதின்றது உனக்கு வந்து சேரும். அப்ப நான் என்ன சுவாமி பண்ணணும், அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நீ அடக்கணும் அப்படின்னா திருவாசகத்தை படி, அதை படிச்சாதான் இறைவனுக்கு நாம என்ன செய்யணும், இறைவன் நமக்கு என்னெல்லாம் தந்திருக்கான், இறைவன் எனக்கு என்னெல்லாம் தந்திருக்கான் யோசிச்சு பார்த்தா கணக்கு போட முடியல. நமக்கு இன்னைக்கு 10 ரூபாய் நமக்கு மிச்சமா செலவாய் போச்சுன்னா சாமியே இல்ல அப்படின்னு கத்துவோம், ஆனா உனக்கு அந்த இடத்துல உனக்கு 100 ரூபாய் செலவாகிறதா இருக்கும், அதனால இறைவன் அங்க 10 ரூபாய் உனக்கு செலவு காட்டி மறைச்சிருப்ப.
அது போல அந்த ஒட்டகங்கள் ஒன்னொன்னா எழுந்திருக்குதா, நமக்கு பிரச்சனையும் அப்படிதான் எழுந்திருக்கும். அவர்கிட்ட சரணடையணும், சரணாகதி கொடுக்கணும் இறைவன் கிட்ட. நீ பாத்துக்கோப்பா, நீ பாத்துக்கோ, உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டேன், அந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு எதுவுமே பண்ணாதுன்னு இறைவனுடைய திருவடியை சேரணும். இதுதான் திருவாசகம் முழுக்க இதுதான். இப்ப நம்ம அந்த பாடலை பாடி அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். முக்தி நெறி அறியாத மூர்கரோடும் முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே, ஆர்பெறுவார் அச்சோவே. நெறியல்ல நெறி தன்னை நெறியாக நினைவேனை சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் கூறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே, ஆர்பெறுவார் அச்சோவே. பொய்யெல்லாம் மெய்யென்று புனமுலையார் போகத்தே மையலுற கடவேனை மாளாமே காத்தருளி கையலிடம் கொண்டபிரான் தன்கழலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே, ஆர்பெறுவார் அச்சோவே. மன்னடனில் பிறந்து எட்டு மாண்டு விழ கடவேனை என்னமிலா அன்பருளி எனையாண்டிட்டு என்னையும் தன் கண்ணவென் நீர் அணிவித்து தூணெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே, ஆர்பெறுவார் அச்சோவே. பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய கூறனிப்பேன் உன்னருள் பெற்றேன் உயிரேன் நான் உடையானே அடியேனே வருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே, ஆர்பெறுவார் அச்சோவே. வென்று விடும் உடல் பிறவி நீ என்று வினை பெருக்கி கொன்று குழல் கோள் வளையார் குவி முளை மேல் வீழ்வேனை பந்தம் அறுத்து எனையாண்ட பரிசு அரையன் துரிசும் அறுத்து அந்தம் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே, ஆர்பெறுவார் அச்சோவே. கையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவேனை பையவே கொடி போன்று பாசமெனும் தாழுருவி உய்யும் நெறி காட்டு விட்டு
ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே ஆர் பெறுவார் அச்சோவே. சாதல் பிறப்பு எனும் தடம் புழியில் தடுமாறி காதலில் மிக்கு அணியிழையார் கலவியலே விழுவேனை நாடொரு கூறு உடைய பிரான் கழலே சேரும் மன்னம் ஆதி எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே ஆர் பெறுவார் அச்சோவே. செம்மை நலம் அறியாத சிதறரோடும் திரிவேனை மும்மை மலம் அருவித்து முதலாய முதல்வந்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாச்சிவிகை ஏற்றுவிக்க அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே ஆர் பெறுவார் அச்சோவே ஆர் பெறுவார் அச்சோவே ஆர் பெறுவார் அச்சோவே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஒரு பாடல், அந்த பாடலுக்கு அப்படியே ஒரு விளக்கம் பார்க்கலாமா? முக்தி நெறி அறியாத மூர்க்கரொடும் முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. இவனை கேட்கிறார். என்னென்ன கேட்கிறார்? முக்தி நெறி அறியாத, வீடு பெறும் வழியை தெரியாத, முக்தின்னா என்னவே தெரியாதுப்பா எனக்கு, முக்தின்னா என்னன்னே தெரியாத எனக்கு மூர்க்கரோடு முயல்வேனை. இந்த மூர்க்கர்னா அவங்க சொல்றதுதான் நியாயம், 10 பேர் இருந்தாலும் அவங்க சொல்றதுதான் நியாயம்னு பேசுவாங்க. அந்த மூர்க்கரோடு அவங்க பேசுற நியாயமும் நியாயமா இருக்காது. புரியுதுங்களா? அதுதான் மூர்க்கம்னு சொல்றது. அவங்க பேசுற நியாயம் 10 பேர் முன்னாடி பேசுற, உனக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அந்த நியாயமான வார்த்தையை நீ பேசினா பரவாயில்ல, தான் அப்படி புடிச்சுக்கிட்டு பேசுவாங்க நிறைய பேரு. அதுதான் ஆனா அந்த நியாயமான வார்த்தையும் இருக்காது அதுல. அதுதான் மூர்க்கரோடு முயல்வேனை. அப்படி இருக்கிறவங்கள தானப்பா, அவங்க கூட தானப்பா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். யாரு? மணிவாசக பெருமான் சொல்றார். அப்ப நாம யார் கூட சுத்திக்கிட்டு இருக்கோம்னு நாம யோசிச்சுக்கலாம் ஒருத்தரும். புரியுதுங்களா? மணிவாசக பெருமானே மூர்க்கரோடு முயல்வேனைன்னு சொல்லும் போது நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம யார் கூட சேர்ந்துகிட்டு இருக்கோம், எங்க போய் சேரணும், இறைவனை போய் அடையறதுக்கு எப்படி போகணும்னு யோசிங்க. இன்று முதல் இறைவனை சேர்றதுக்கு எப்படி போய் சேரணும்னு யோசிக்கணும். மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து, பக்தி இதுதான் வழிய காட்டுப்பா, பழவினைகள் பாரும் வண்ணம் பழமையாக வினைகள் கெடும்படி. நம்ம சொல்லுவோம், நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல, நான் இந்த ஜென்மத்துல ஒரு பாவமும் பண்ணல, எறும்புக்கு கூட நான் துரோகம் பண்ணலன்னு சொல்லுவோம். ஆமா, நீ இந்த ஜென்மத்துல எந்த பாவம் பண்ணல, ஆனா உன்னுடைய முன் ஜென்மத்த வினைகள் உன்னை தொடர்ந்துதானே வரும், அதை நம்ம அனுபவிச்சுத்தானே ஆகணும். அதை கழிக்கணும்னு இறைவன் கிட்ட வேண்டும். எது? என் முன் ஜென்மத்த வினைகளை கழிச்சு விட்டுருப்பா, கொஞ்சம் உன்னை கழிச்சாதானே நான் உன்னை பார்க்க முடியும்னு இறைவன் கிட்ட கேட்கிறார். அதுதான் பழவினைகள் பாருமண்ணும் அந்த வினைகள்லாம் கெடும்படி சித்தமலம் அறிவித்து எனக்கு சித்தமலம், இந்த மலத்தல் மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலம் அகன்றால்தான் இறைவன் நம் கண் முன்னாடி தெரிவார். அந்த மும்மலத்துல ஒன்னாவது அழிஞ்சாதான் அந்த சிவமான பரம்பொருள் நம் இதயத்துக்குள்ள அழகாக அப்படி குடி புகுவாராம். என் குழந்தை
நம்ம மனசு எப்படி இருக்கணும்? குழந்தை போல இருக்கணும். அந்த குழந்தைக்கு தான் கள்ளமும் தெரியாது, கபடமும் தெரியாது. அவன் வாழக்கூடாதுன்னும் தெரியாது. அது நெருப்புன்னும் தெரியாது. போய் கை வச்சிரும், சுட்டுரும். அது போல மனசு எனக்கு குடுப்பா. எனக்கு கெட்டவதே பண்ணாலும் பரவால்ல. அவங்களையும் நான் நல்லவங்களாத்தான் பார்க்கணும். அந்த மனசை எனக்கு குடுப்பா. அந்த மும்மலங்கள் அறுத்தாதான் இறைவன் நம் கண் முன்னாடி தெரியும். அந்த மும்மலத்த கொஞ்சம் அறுத்து விட்டுருப்பா. அது எனக்கு இந்த மும்மலமே எனக்கு வேண்டாம். அதுக்கு என் கண்கள மறைக்குது. என் கண்களாகிய திரைகளை மறைக்குது. அகமிருக்கும் உன்னை நான் தரிசிக்கணும். அதுக்காக என்ன சொல்றார்? மும்மலத்தை போக்கி சிவமாக்கி எனையாண்ட முதல் பதிகங்கள்ல அச்சோபதிகம் வரையும் சொல்லிட்டாரு பாருங்க. அச்சோபதிகத்துல முதல் பாடல்லையே சிவமாக்கி இணையாண்டன்னு சொன்னார். ஆகையாலத்தான் 63 நாயன்மார்கள்ல மணிவாசக பெருமான் கிடையாது. அப்ப மாணிக்க வாசகர் யாருமா? மாணிக்க வாசகர் சிவபெருமான். தில்லையில போய் பாருங்க இறைவனை. அம்பாள் ஒரு புறமும் மணிவாசக பெருமான் ஒரு புறமும் இருப்பார். அம்பாள் இசைக்கோள்ட்டு மணிவாசக பெருமான். புரியுதுங்களா? இறைவன் எப்படி வச்சிருக்காரு மணிவாசக பெருமான? தூக்கிய திருவடியின் கீழ் வச்சிருக்கார். அம்பாளுக்கு சமமா மணிவாசக பெருமான வச்சிருக்காரு. மணிவாசகர் என்ன சொல்றார்? சிவமாக்கி எனையாண்ட, நீ என்னையே சிவத்தையே ஆக்கிட்டப்பா. எனக்குள்ள இருக்கிற உன்னை எனக்கு தெரிய வச்ச. சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என் தந்தையாகிய சிவபெருமானே, எனக்கு அருள் செய்த முறையை யார் பெற வல்லார்? அச்சோன்னா இது அதிசயம் தானே. அச்சோவே, இந்த அதிசயத்தை யார் பெறுவா? சித்தர்கள் தான் சிவம்ன்றத உணர்ந்தாங்க. அப்ப நமக்குள்ள இருக்கிற நாம யாருன்ற கேள்விக்கு விட தேடும் போதுதான் நாமும் இறைவனுடைய துகள் சிவபெருமான், நாமும் இறைவனுடைய சிறு துகள் தான் நாமன்னு நமக்கு தெரிய வரும். அப்படி தெரிஞ்சுதான் மணிவாசக பெருமான் சிவமாக்கி எனையாண்டன்னு போட்டார். இந்த பாடல்ல ஒரு வரிய வச்சு. இப்ப அடுத்த பாடல். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. நெறியல்லா நெறிதன்னை. நான் ஒருத்தர் கூட போவோம், என்னன்னு தெரியலப்பா, மனசே சரியில்லை, எனக்கு இந்த வழியில போனோமா அந்த வழியில போனோமான்னு தெரியல அப்படின்னு நம்ம சரியானவங்க கிட்ட போய் கேட்டோம்னா அவங்க நமக்கு பதில் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னடா ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை தூக்கி இப்படி தோல் மேல போட்டுக்கிட்டு சுமந்துகிட்டு கிரியடா, வாடா நான் பாத்துக்கிறேன்னு ஒரு நல்ல ஆன்மா கிட்ட போய் நீங்க நம்ம ஒரு வழி கேட்டீங்கன்னா, ஒரு அனுபவசாலி கிட்ட, நமக்கு தெரியும் யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரியும், அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அதுக்கு சரியான வழி சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம போய் யாருகிட்ட கேட்போம்? ரொம்ப முக்கியமானவங்க கிட்ட போய் நம்ம கேட்போம். அவங்க என்ன பேசுவாங்க தெரியுமா? டேய், நீ இப்படியும் சாப்பிடலாம், கைய தலை சுத்தியும் சாப்பிடலாம்டா, எப்படி சாப்பிட்டாலும் சாப்பாடு வயிற்றுக்குள்ள தாண்டா போக போகுதுன்னு சொல்லுவான். என்ன சொல்லுவாங்க? எப்படி சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ளதான் போக போகுது. அதாவது நெறி, இறைவன் எப்படி படைச்சார்? கையில எடுத்து உணவை இப்படி சாப்பிடணும். ஏன் இந்த மூக்க தூக்கி இறைவன் நெத்திக்கு மேல வைக்க கூடாதா? ஏன் இந்த வாய்க்கு மேலேயே மூக்க வச்சான் இறைவன்? அது கெட்டு போச்சா? நீ எதை சாப்பிடுற தெரிஞ்சுதான் சாப்பிடுறியான்றது கூட நீ உனக்கு தெரியணுன்றதுக்காக தான் வாய்க்கு மேலேயே மூக்கு வச்சான் இறைவன். புரியுதுங்களா? அப்படி நீ சாப்பிடணும், அதை அழகா சொல்லி கொடுக்குற ஒருத்தரை விட்டுட்டு நீ வேறொருத்தர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவன் வச்சதுதான் நெறின்னு சொல்லுவான். நான் பண்றதுதான் சரி, இதுதான்டா, இப்படி வாடா போலாம், இந்த பக்கம் போனா நமக்கு சரியா பண்ணிடும். ஆனா நம்ம அங்க போய் சேர்ந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அங்க இருந்து வேற ஒரு பிரச்சனைகள்லாம் முளைச்சிக்கிட்டு நிக்கும். நெறியே இருக்காது, அதுதான் வழி, இதுதான் உன்னதமான வழின்னு சொல்றவங்க நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்ல. நெறியெல்லாம் நெறி தன்னை, இதுதான் நெறிடா, இப்படிதான் வரணும், இதுதான்டா சரியான வழின்னு சொல்றான் பாருங்க, அவங்க கிட்டதான் நம்ம போய் கேட்போம் உபதேசம். சொல்லுங்க, நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும், சொல்லுங்க அப்படின்னு கேட்போம். அததான் மணிவாசக பெருமான் சொல்றார். நெறியெல்லாம் நெறி தன்னை, நல்லவள் வழி இல்லாத வழியை
நெறியாக நினைவேனை, நல்ல வழியாக நினைக்கின்ற என்னை, தெரியலப்பா யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. நானா ஒரு வழிய தேர்ந்தெடுத்து போனாலும், அந்த வழியும் அப்படித்தான் நிக்குது. அந்த வழியும் அப்படித்தான் நிக்குது. என் கண்ணு முன்னாடி பிரச்சனையாவே தான் வந்து நிக்குது. நினைக்கின்ற என்னை சிறுநெறிகள் சேராமே, இந்த சிறு வழிகளை எல்லாம் அழைச்சிருப்பா. நான் வேணான்ற இந்த தேவையில்லாத வழிகள் எல்லாம் அடைச்சிரு. எனக்கு தேவையான வழிகள் காட்டு. திருவருளே சேரும் வண்ணம். சரியான வழி எது? என் திருவருளை சேரணும். என் இறைவனுடைய அருளை சேரணும். எங்க அப்பாவை போய் பாரு. அவன் திருவடிய சேர். அவனை அணைச்சிக்கோ, கட்டி பிடிச்சுக்கோ, அப்பான்னு கூப்பிடு. எனக்கு பல பிரச்சனை இருக்கு. நீ சொல்ல கூட வேணாம். அங்க போய் வார்த்தை வாய் திறந்து சொல்ல வேணாம். நின்னு அவரை பார்த்து அந்த கண்ணுல 2 சொட்டு கண்ணீர் அப்படி கண்ணுல கலங்கி நீ நிக்கும் போதே அவர் பார்ப்பார், உன்னை சிரிப்பார். உன்னை பார்த்து சிரிப்பார். என்னடா உனக்கு பிரச்சனை? நான் இருக்கேன்டான்னு அவர் சொல்வார். அது நமக்கு கேட்கும். எங்க அப்பா என்ன சொல்வார்? உனக்கு என்னடா பிரச்சனை? நான் இருக்கேன்டான்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அது நமக்கு கேட்கும். எதையாவது ஒரு விஷயத்துல உணர்த்துவார் இறைவன். சூட்சமம் புரிஞ்சுக்கணும் அத நம்ம. திருவருளே சேரும் வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத, தனக்கென வடிவம் ஒன்றும் இல்லாத இறைவனுக்கு என்ன வடிவமே அற்றவனவன். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன். எப்படி எடுத்துக்கிட்டாலும் இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என் இறைவன். நீ துரும்புன்னு நினைச்சினா அந்த துரும்புலயே என் இறைவன் இருப்பான். அணுவிற்கணுவுள் அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாயின்னு பாடின அவ்வை பாட்டி. அது போல அணுவிற்குள்ள அணுவாகவும் இருப்பார். அப்பாலுக்கு அப்பால் தான் பெருசா நினைச்சு வானத்துக்கு மேல நீ நினைச்சினாலும் அந்த பிரபஞ்சமாக என் இறைவன் இருப்பார். கணுமுற்றி நின்ற கரும்புள்ளும் காட்டுவார். அந்த கணுமுற்றி இருக்கிற அந்த அந்த சிறு துரும்புலையும் என் இறைவன் இருப்பார். வடிவம் ஒன்றில்லாத என் இறைவன் கூத்த பெருமான் தன் கூத்தை அவனுடைய அருள் விளையாட்டை அறியும் வண்ணம் நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு அருளியவாறு எனக்கு அருளிய விதத்தை யார் பெறுவார்? யார் இத பெறுவா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் இறைவன் இப்படித்தான் என்னை ஆண்டு கொண்டான்னு எனக்கு தெரியுது. இந்த இந்த பெருமையை யார் பெறுவார்? அச்சோவே ஆச்சரியப்படுறார். இந்த பெருமையை யார் பெறுவார்? என் இறைவன் எனக்கு கொடுத்துட்டார். கர்வப்படுங்க, பரவாயில்ல. எங்க அப்பான்னு சொல்லிக்கோங்க, மார் தட்டி பேசுங்க. நான் கூப்பிட்ட என் சுவாமி வந்து நிப்பாரு, எங்க அப்பா வந்து நிப்பாரு, எனக்காக அவர் வந்து பேசுவாரு. நாம என்ன பண்ணுவோம்? நமக்கு அப்பா அம்மா இருந்தாங்கன்னா பெண்கள்லாம் திருமணம் போன கல்யாணம் ஆகிட்டு போற பெண்கள்லாம் தைரியமா போவாங்க. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அப்பா அம்மா இருக்காங்க. என்ன இருக்காங்க? நம்ம அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க பாத்துப்பாங்க. நம்ம அப்பா இருக்காரு கூட, அவரு பாத்துப்பாரு அப்படின்ற தைரியம் இருக்கும். அப்ப வாழ்க்கை என்ற இந்த கடலை கடக்கிறதுக்கு யார் வேணும்? சிவபெருமான் என்ற என் அப்பன் வேணும். எந்தையாக என் தந்தை வேணும். அவனை போய் எப்படி கூப்பிடணும்? அப்பா உரிமையா கூப்பிடுங்க. உரிமையா கூப்பிடுங்க. கண்டிப்பா பதில் கிடைக்கும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் கிடைக்கும். அந்த பெருமையை நான் என்ன சொல்லி பாடுவேன்? வியக்கிறார் மணிவாசக பெருமான். வியந்து வியந்து பாடுறார். சந்தோஷத்துல பாடுறார். நான் இந்த பெருமையை எப்படி சொல்வேன்? என் இறைவனுடைய பெருமையை நான் எப்படி சொல்லுவேன்? இப்படியெல்லாம் அருளினானே, இப்படியெல்லாம் செஞ்சானேன்னு அப்படியே ஆச்சரியப்படுறார். பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முலையார் போகத்தே மையலுறக் கடவேனை மாளாமே காத்தருளி தையலிடம் கொண்டபிரான் தன்கழலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. பொய்யெல்லாம் மெய்யென்று நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். இது என் குடும்பம், இது என் குழந்தை, இது என் கணவன், என் மனைவி. இன்னும் நம்ம அந்த விஷயத்துல அப்படி பக்குவப்பட்டு இன்னும் நம்ம மேல போல, சித்தர்கள் அளவுக்கு நாம போகல. இதுக்குள்ளவே தான் நம்ம குடும்பம் என்ற இந்த சாகரத்துக்குள்ளதான் இருக்கும். ஆனாலும் இது பொய், மாயை. ஆண் எனும் மாயை, பெண் எனும் மாயையை இணைந்து உலகத்திற்கு ஒரு புது மாயையை கொண்டு வந்து தருவதுதான் திருமணம் எனும் பந்தம். அதுவுமே மாயை தான். பாசம், அந்த உயிர்கள் மேல அவ்வளவு பாசம். அதாவது இல்லறத்திலிருந்தே திருவரம் இருக்கணும், இல்லறம் இருக்கணும், இல்லறத்திலிருந்தே இறைவனை வணங்கணும்.
இல்லறத்தில் இருந்தபடியே கணவன் கூட சந்தோஷமா இருங்க. மனைவியா இருந்தா கணவன் கூட சந்தோஷமா இருங்க. கணவனா இருந்தா மனைவிய சந்தோஷப்படுத்துங்க. அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்க. இறைவன் அப்பதான் உங்களுக்கு முதல் டிக்கெட் அங்க போடுவாரு. வந்துட்டாங்கப்பா. கணவன் மனைவியோட வந்திருக்காங்கப்பா. கணவன் மனைவியோட சேர்ந்து வந்திருக்காரு. இறைவனே எப்படி காட்சி கொடுக்குறார்? அம்மை இல்லாம இறைவன் தனியா எங்கேயாச்சும் பாருங்க பார்க்கலாம். தெரியவே மாட்டார். லிங்க ஸ்வரூபமே என் இறைவன் அம்மையும் அப்பனுமாக சேர்ந்த ஸ்வரூபம் தானே லிங்க ஸ்வரூபம். காட்சி கொடுக்கவே மாட்டார். குழந்தையோட தன் சோமாஸ்கந்தராக என் முருகப்பெருமானோட காட்சி கொடுக்குறோம் என் இறைவன் தான். குழந்தை குட்டியோட வந்து என்னை வணங்குங்க. அப்பதான் இறைவன் அப்படி சந்தோஷப்படுவாரு. குடும்ப குட்டியா அப்படி போய் இறைவன் முன்னாடி நிற்கும் போது அப்படி சந்தோஷப்படுவாரா, என் குழந்தைங்க வந்து என்ன கும்பிடுது அப்படின்னு இறைவன் சந்தோஷப்படுவாராம். அதுவுமே பொய் தான். ஏன்னா அதுவுமே பொய் அப்படின்னு நினை. பொய்யெல்லாம் மெய்யென்று அழுத்தமா இருக்கிற என்ன புனமுலையார் போகத்தே நெருங்கிய தனங்களுடைய பெண்களது இன்பத்தில் மையல் உறக் கடவேனை மயங்கி கிடத்ததற்குரிய என்னை மாளாமே காத்தருளி. இதெல்லாம் உண்மைன்னு நானு இந்த பொய் தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. இதுல நான் மாண்டு போகாம மாளாமே இதுலயே விழுந்து இப்படி நான் மாளாம என்னை காத்தருளி, என்னை காத்த இறைவனே, அழிந்து போகாமல் பாதுகாக்க என் இறைவனே, தையல் உமையம்மை, தையல் நாயகின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு. தையல் உமையம்மையை இடம் கொண்ட பிரான், இடப்பாகத்தே கொண்ட பெருமான், ஐயன் தலைவனும் ஆகிய இறைவன் தன்கழலே சேரும் வண்ணம் தன் திருவடியையே அடைந்து யான் பேரின்பம் உறும்படி எனக்கு அருளிய அருளை எப்படி சொல்லி பாராட்டுவேன்? யார் சொல்ல வல்லார்? வேறு யார் பெற வல்லார்? யார் பெறுவார் அச்சோவே? யார் பெறுவார் இந்த அதிசயத்தை? யார் பெறுவார்? என் இறைவன் எனக்கு எல்லாத்திலிருந்து என்னை காப்பாத்திட்டார். இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்ச என்ன, இதுதான் பொய்டா, இந்த பக்கம் போகாதடா, இதெல்லாம் வேண்டாம் வான்னு என்னை அழைச்ச பெருமையை யார் பெறுவார் அப்படின்னு வியந்து பாராட்டுற. மன்னதனில் பிறந்தேய்த்து மாண்டு விழ கடவேனை என்னமிழா அன்பருளி எனையாண்டிட்டு என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து தூணெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. மன்னதனில் இந்த மண்ணுலகத்துல பிறந்து இழைத்து மாண்டு விழக் கடவேனை அழிந்து போகக்கூடிய எண்ணமிலா அன்பருளி நான் நினையாத அன்பை எனக்கு தந்து. நம்ம நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டோம். ஒரு சில அடியார்கிட்ட கேட்டோம்னா என்ன சொல்றாங்க, எப்படித்தான் நான் சிவபெருமான போய் எப்படி வணங்குறேன்னே எனக்கு தெரியல. இதான் நான் போனேன், ஒரு 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 பிரதோஷத்துக்கு போன ஒரு திங்கக்கிழமை போயிட்டு அவரை போய் வணங்கினேன். அப்புறம் பார்த்தா நான் திரும்ப 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 என்ன வந்து அவர்கிட்ட என்ன போகும்படி ஏதோ ஒண்ணு என்ன தூண்டிக்கிட்டே இருக்கு. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை தவிர்த்து நான் இறைவனை போய் பார்க்க மாட்டேனா, எங்க அப்பனை போய் நான் பார்க்க மாட்டேனா, அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கியோ தெரியலையே, கோயிலுக்கு போனமே பிரதோஷம், இப்ப இந்த பாட்டு பாடுவாங்களே, தேவாரம் பாடுவாங்களே, திருவாசகம் பாடுவாங்களே, முடிக்க போகிறாங்களே, பொன்னூசல் பாடுவாங்களே அப்படின்னு மனசு கடந்து பதறும். அதுதான் அன்பு இறைவன் மேல. அதுதான் அன்பு. அந்த அன்பு என்ன சொல்றார்? நான் நினையாத அன்பு, நானே நினைச்சு பார்க்கலையப்பா, அந்த அன்பை எனக்கு அருளின, என்னை ஆண்டிட்டு என்னை ஆட்கொண்டு என்னையும் அடியேனையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து தனது பொடியாகிய வெண்மையான திருநீற்றை பூசும்படி செய்வித்து. சுண்ண வெந்நீர் அணிவித்துனா திருநீரை பூசும்படி செய்வித்து. இந்த திருநீற்றுக்கு ஒரு சூட்சமம் உண்டு. முடி சார்ந்த மன்னனும் பிடிசாம்பலாவது தின்னும். அந்த சூட்சமம் தான். ஆடாதடா மனுஷா, ரொம்ப ஆடுற, நான் 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 தான் பண்ணேன், நான் இல்லைன்னா அந்த வேலை ஆயிருக்காது, நான் தான் அந்த ஆட்டம் ஆடுறையே,
உன் கட்ட சாஞ்சு உன்னை போய் எரிச்சா ஒரு பிடி நீர் கூட, ஒரு பிடி சாம்பல் கூட நீ கிடையாது. அது கூட காத்தோட காத்தா கரைஞ்சு போடும். தண்ணி ஊத்துனா அது கூட போயிரும். தண்ணியோட தண்ணா மண்ணோட மண்ணு ஆயிருவ. அந்த திருநீற்றுடைய தத்துவமே இதுதான். அதுக்காக எதுக்கு ஆணவத்தில் ஆடாத அடங்கு. அடங்கி இறைவனை பணி. இறைவனை பணி. அதுதான் திருநீருடைய தத்துவம். அந்த சுத்தமான திருநீற்றை பூசும்படி அடியார்கள்லாம் திருநீர் நெற்றிய வச்சிருப்பாங்க. நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. என்னடா என்ன அப்படியே பட்டையெல்லாம் பலமா இருக்கு. எங்க கவலையே படாதீங்க, அழகா வச்சுக்கோங்க. பேசுறவங்க பேசட்டும். அதை வச்சுக்கிறதுக்கே நான் 7 ஜென்மம் புண்ணியம் பண்ணிடுவேன். 7 பிறப்பு எடுத்து நான் இறைவனை போய் அந்த திருநீரை நான் வச்சுக்கணும். அத பார்த்து அவன் கிண்டல் பண்ணி அவன் பேசுறாங்கன்னா அதுக்கான பலனை இறைவன் தருவார். நீ கவலைப்பட. அதுக்காக மனசு மாறி திருநீர் வச்சுக்காம இருக்க கூடாது. கோவிலுக்கு என்னடா கோயிலுக்கு கிளம்பிட்டியா, என்ன அப்படி சீக்கிரம் சாமியார் ஆயிடும் போல, அந்த வார்த்தைகள்லாம் காதுல கேட்டுக்காதீங்க. நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்றாங்க, இப்பவே இப்படி எல்லாம் பேசுறாங்கக்கா, இப்பவே இந்த மாதிரி பண்றியான்னு கேக்குறாங்கக்கா. இல்ல, நீ சின்ன வயசு, உனக்கு சின்ன வயசுதான். நீ இறைவனை போய் சேரணும்னு ஆசைப்படுறது அவர் நினைக்கிறார். நீ வந்து என் திருவடியை சேர். உன் ஆன்மாவிற்கு வயதாகுதுன்னு நினைச்சுக்கோ. உன் ஆன்மாவுக்கு வயசு ஆயிடுச்சு. இறைவனுடைய திருவடியை போய் சேர்ற நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்காகத்தான் இறைவன் உன்னை ஆட்கொண்டிருக்கார். திருவாசகத்தை உன்னை கேட்க வைக்கிறார். திருவாசகத்தை உன்னை பாட வைக்கிறார். திருமுறைகளை பாட வைக்கிறார். புரியுதுங்களா? அடுத்தவர்கள் விமர்சனங்களை நீங்க கேட்டுக்காதீங்க. காது கொடுத்து கேட்காதீங்க. இறைவன் பார்த்துக்குவார். அப்பா பாத்துக்கோ. ஒரே வார்த்தை, எனக்கு உன்னை வந்து பார்க்கணும், எனக்கு உனக்கு பூஜை பண்ணணும், இதுக்கு பல இறையூறுகள் வருது, நீ பாத்துக்கோ. இறைவன் கிட்ட விட்டுருங்க, அந்த பொறுப்பு அவர் பார்த்துக்குவார். அந்த திருநீற்ற பூசும்படி செய்வித்து தூய் நெறியே சேரும் வண்ணம் தூய்மையான வழியை அடையும்படி அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார். பெரியோனாகி இறைவனே அண்ணாமலையானே. அண்ணா நெருங்க முடியாத, மாலுமயனும் நெருங்க முடியாத அண்ணாமலையானே அருணாச்சல சிவா. அந்த தூய்மையான அண்ணல் பெரியோனாகிய இறைவனே, நீ எனக்கு அருளிய அருளை யார் செய்வார், யார் புரிவார்? அச்சோவே இறைவான்னு கேட்டாராம். பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேன், உன் அருள் பெற்றேன், உயிர்ஞேன் நான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேல் என்று அருளிய ஆர் பெறுவார் அச்சோவே. பஞ்சாய, இறைவனுக்கு எப்படி பஞ்சு போன்ற அடி. அவர் எப்படி இருப்பாராம், அப்படி பஞ்சு போன்ற அடிகள். அவருடைய திருவடி அப்படி தொட்டோம்னா நமக்கு எப்படி இருக்குமா, பிறந்த குழந்தையுடைய பாதத்தை தொடுற போல இருக்குமா. எங்க அப்பனுக்கு எப்படி இருக்கும், அந்த பிறந்த குழந்தையுடைய பாதத்தை தொடுறது போல அந்த தூக்கிய திருவடி இருக்குமா. பஞ்சு போன்ற பாதங்களையுடைய இறைவனே, மடவார் பெண்டிரது கடைக்கண்ணால் இடர்பட்டு, அவங்க பார்வையால துன்பமுற்று நெஞ்சாய துயர் கூற மனதில் உண்டாகிய துன்பம் மிகும்படி நிற்பேன். நின்றவனாகிய என்னை உன் அருள் பெற்றேன், உன் திருவருளை பெற்றேனே அப்பா. அந்த மாயையில நான் போய் சிக்காம உன் திருவருளை பெற்றுட்டேனே. இன்னைக்கு நான் படிச்சுட்டேன், உயிர்ஞேன் நான் பிழைத்தேன். உயிர்ஞேன் நான் பிழைத்தேன்னு அர்த்தம். நான் பிழைச்சிட்டேனே. உடையானே, என்னுடையவனே. உடையானேன்னா என் உடைமை. என் உடைமைனா என்னுடையது. இனி எனது, நீ எந்து சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. என் இறைவன் யாரு? எங்கப்பா, என் புருஷன், என் கணவன், என் காதலன், என் காதலி. ஆக மொத்தத்துல ஆன்மாக்கள் எல்லாமே பெண் தான். இறைவன் மட்டும்தான் பதி. ஆன்மாக்கள் எல்லாமே பசுக்கள் தான், பெண்கள் தான். உருவத்துலதான் ஆண் பெண் என்று இருக்கு. அதுக்காகத்தான் மணிவாசக பெருமான் தன்னை பெண்ணாக பாவித்து இறைவனை ஆணாக பாவித்து வழிபட்ட. புரியுதுங்களா? அப்ப எப்படி உயிர்ஞேன் நான் பிழைச்சிட்டேன், என் உடையவனே, எனக்கானவனே, அடியேனாகிய அடிமை, நான் உனக்கு அடிமைப்பா. அடியேனாகிய என்னை
வருக என்று வான்னு சொல்லி பயப்படாதடா, அஞ்சேல் அஞ்சாதே என்று பயப்படாதடா, நான் இருக்கேன்டா, அம்மா இருக்கேன்டா, அப்பா இருக்கேன், வாடா என்கிட்ட வாடான்னு நீ என்ன சொன்னியே, இந்த பெருமையை நான் எப்படி சொல்லி பாராட்டுவேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னார். வெந்து விழும் உடல் பிறவி மெய்யென்று வினை பெருக்கி கொந்துகுழல் கோள்வளையார் குவிமுலை மேல் விழுவேனை பந்த மறுத்து என ஆண்ட பரிசர என் துரிசும் அறுத்து அந்தம் எனக்கு அருளியவாறு ஆர்வெருவார் அச்சோவே அப்படின்னார். வெந்து விழும் தீயினால் வெந்து சாம்பலாய் விழுகின்ற இந்த உடல் பிறவி, உடம்பெனும் பிறவி மெய்யென்று நினையாது, இது மெய்ன்னு நினைக்க வைக்காத. வினை பெருக்கி, நான் வினைகளை தானே பெருக்கிக்கிட்டே போறேன். நீ வேணாடா அதை செய்யாதன்னு நீ எனக்கு சொல்ற, ஆனாலும் நான் அதை செஞ்சு என் வினைகளை நான் பெருக்கிக்கிட்டே தானே போறேன். கொந்துகுழல் பூக்கொத்துக்களை அணிந்த கூந்தலையும் கோள்வளையர் திரண்ட வளைகளை உடைய பெண்டிரது குவிமுலை மேல் குவிந்த தனங்களின் மீது வீழ்வேனை விரும்பு விழ இருக்கின்ற என்னை பந்த மறுத்து, அந்த மாயைகளை அறுத்து பாசத்தை அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பரிசை என் ஜீவத்தன்மையை கெடும்படி என் துரிசு மறுத்து என் குற்றத்தை எல்லாம் போக்கி என் அதாவது நான் செஞ்ச பாவத்தெல்லாம் அறுத்து முடிவான பரமுக்தியை, முக்தி இறைவன் என்ன கொடுக்கிறார்? முக்தி. அந்த முக்தியை எனக்கு அருளிய இறைவா, சிவபெருமானே, ஆடல் வல்லானே, இதை நான் என்னன்னு சொல்லி பாடுவேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னார். தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழ் உருவி உய்யும் நெறி காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வெருவார் அச்சோவே. தையலார் பெண்களின் மயக்கத்திலே தாழ்ந்து விழக்கிடவேனை, நான் அழுந்தி விடக்கிடவேனை, பெண்களின் மயக்கத்திலே இருப்பவனை பையவே கொடுபோந்து மெல்ல மெல்ல இறைவன் என்ன பண்ணுவாரா, அடியார்கள்ல சேர்த்துட்டாலும் நம்ம ஒரு சில தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் பாருங்க. அப்ப என்ன பண்ணுவாராம், சரி நீ ஆடு. உடனே வந்து தண்டனை கொடுக்க மாட்டாராம். சரி ஆடுப்பா, என்ன பண்ணிடுவ, என்ன மீறி நீ என்ன பண்ணிடுவ, பொறுமையா பண்ணுவாராம். சரி நீ பண்ணு, தவறுகளை தெரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்க, சரி பண்ணு, உன்னை உன் வழியிலே விட்டு நான் திருத்துறேன். என்ன பண்ணுவார், உன் வழியிலே. ஆனா நீ என்ன கொடுமை பண்ணாலும் அப்பான்னு என் காலத்தான் வந்து விழுற. அப்ப நான் உன்னை எப்படி திருத்தணும்? உன்னை திருத்துறது என் கடமை இல்லையா? உன்னை திருத்துறது என் கடமை இல்லையா? திருத்தி என்னடி நிழல்ல நான் உன்னை சேர்த்திக்கணும்ல. அதுக்காக நான் உன்னை என்ன பண்ணணும், பொறுமையா உன் வழியில விட்டே உன்னை இழுக்கணும், விட்டு உன்னை நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் மெல்ல, பையன்னா மெல்லன்னு அர்த்தம். பையவே கொடுபோந்து பாசமென்ற தாழ்வுருவி தாழ்பாலை நீக்கி, பாசமென்ற தாழ்பாலை நீக்கி உய்யும் நெறி காட்டுவித்து பிழைக்கும் வழியை காண்பித்து ஓங்காரத்து உட்பொருளை, பிரணவத்தின் உண்மை பொருளான என் இறைவன், ஓம் எனும் நாதம்தான் என் இறைவன். ஓம் என்ற சப்தத்தில் என் இறைவன் இருப்பான், வெளிச்சத்தில் இருப்பான், இருட்டிலும் என் இறைவன் இருப்பான், நீக்கமர நிறைந்திருக்கும் பேரானந்தம் என் இறைவன் இல்லையா? இந்த ஓங்காரத்து உட்பொருள் பிரணவத்தின் உண்மை பொருளான இறைவனே, தலைவனே, நீ எனக்கு அருளிய பேற்றினை இந்த உலகில் யார் பெறுவார்னு கேட்கிறார். இந்த பெருளை, அந்த பொருளை எனக்கு அருளிய பெருளை யார் பெறுவார் இறைவா அப்படின்னு கேட்டார். சாதல் பிறப்பெனும் தடம் சுழியில் தடுமாறி காதலில் மிக்கு அணி இழையார் கலவியிலே விடுவேனை மாதொரு கூறு உடையபிரான் தன்கழலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. சாதல் எனும் பிறப்பு, செத்துதான் போக போறேன்னு தெரிகிற பிறப்பு, தடஞ்சுழியில் பெரிய சுழலில அகப்பட்டு, இந்த கடல் பிறவி கடல் அகப்பட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கேன், தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன், விழுந்துட்டேன், தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். காதலின் மிக்கு ஆசையில் உயர்ந்து அணி இழையில் பெண்டிரது கலவியிலே விடுவேனை போகத்திலே விழுகின்ற என்னை தன்கழலே, தன் வந்து வாடா, வா, ஒரு வார்த்தை கூப்பிட்டு வரான், வா. இறைவன் எப்படி கூப்பிடுவார், வா. அவன் திரும்பி பார்த்து அப்படி நினைச்சிட்டா போதும், நாம வேக வேகமா ஓடி போய் அவர் போய் பாதத்துல போய் சேர்ந்துவோம். வந்து
அவ என் அதாவது என்ன சொல் தன் தழலே சேரும் வண்ணம் தன் திருவடியே அடையும்படி மாதொரு கூறு உடைய பிரான் ஒன்றானவன் அவன் உருவில் இரண்டானவன் அம்மைக்கு இடபாகம் சரிபாகம் தந்த இறைவன் அல்லவா. அதுதான் மாதொரு கூறு உடைய பிரான் பெண்ணை ஒரு பாகத்துடைய பெருமானும் ஆதி முதல்வன். என் இறைவன் யாரு? முதல்வன் ஆகிய இறைவன் எனக்கு அருளிய பேற்றினை நான் என்னன்னு சொல்லி பாடுவேன் அப்படின்னு சொல்றார். கடைசி பாடல் 658வது பாடல். செம்மை நலமறியாத சிதறொடுரும் திரிவேனை மும்மை மலம் மறுவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவேன். முதலாய முதல்வன் மனமே எல்லாவற்றுக்கும் முதற் பொருளாகிய தலைவன். முதலாயன மனம், முதல்வன்னா எல்லாவற்றிற்கும் முதற் பொருளாகிய தலைவன். யார் தந்தையோ அவனுக்கு தந்தை இல்லை, யார் முதலோ அவனுக்கு முதல் இல்லை, யார் முடிவோ அவனுக்கு முடிவில்லை, யார் பொருளோ அவனுக்கு பொருளும் பொருட்களே அவனுக்கு சேர்க்க முடியாது. இதுதான் பொருள் என் இறைவனை சொல்ல முடியாது. அப்படியாகிய மூல பரம்பொருளை என் ஆதியை நம்மையும் ஓர் பொருளாக்கி நம்மையும் ஒரு பொருள் என செய்து நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த அம்மை நாயை சிவிகையை ஏற்றினால் போர் உயர்ந்த பதவியில் அளித்த தாய் போன்றவள். என்ன பதவி கொடுத்திருக்கார்? என்ன நமக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாரா? கிடையாது. மந்திரி பதவி கொடுத்தாரா? இல்ல. என்ன பதவி கொடுத்திருக்கார்? அடியார் என்ற பதவியை கொடுத்திருக்கார். என்ன கொடுத்தார் இறைவன்? அடியார். உன் அடியார்ல என்ன சேர்த்திக்கோ. அதுதான் கேட்டார் மணிவாசகர். உன் மெய்யடியாருள் என்ன சேர்த்திக்கோ, உன் மெய்யாடி அடியாருள் என்ன சேர்த்திக்கோப்பான்னு எல்லா பாடல்களையும் புலம்பிக்கிட்டே வருவேன். அந்த பதவியை தான் கொடுத்தார். மெய்யடியாராக என்ன சேர்த்து வச்சு அந்த பதவியை எனக்கு கொடுத்த இறைவா, செம்மை நலமறியாத நேர்மையாகிய நன்னெறியை அறியாத சிதறொடும் திருவேனை அந்த இந்த கெட்டுப்போ அப்படின்ற மாதிரி பேசுறவங்க கூட எல்லாம் நான் திரிஞ்சு போயிட்டேன். அதுல இருந்து என்னை காப்பாத்தி என்னை தனியா என்னை அழைச்சிக்கிட்டு வந்து எனக்கு ஒரு அடியார் என்ற பதவியை கொடுத்து மும்மை மலம் அறிவித்து ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களை அறுத்து உன் திருவடியை எனக்கு காட்டி எனக்கு முக்தி கொடுத்த முதல்வனே, மூலவனே, இறைவனே, சிவபெருமானே, தில்லையம்பல நடராஜனே, அந்த பேட்டை நான் என்ன சொல்வேன்? இதை எப்படி சொல்லி நான் பாடுவேன்? அதை பாடுறதுக்கு எனக்கு வாய் வரல. என்னும் வார்த்தைகள் யார் பெறுவார்? ஆர் பெறுவார்? அச்சோவே அச்சோவேன் அப்படி பாடி கண்ணீர் மல்க எழுதிய பதிகம் அச்சோ பதிகம். இறைவன் திருவருளால அச்சோ பதிகம் 51 பதிகங்களும் பாடி அச்சோ பதிகம் கடைசி பதிகமான அச்சோ பதிகமும் கேட்டுக்கிட்டு இருக்கிற இதுக்கப்புறமும் கேட்க போற எல்லாருக்கும் இறைவனுடைய திருவருள் பூரணமாக கிடைக்கணும்னு அடியேன் வேண்டி கேட்டுக்கிறேன். 108 அந்தணர்களை வச்சு யாகம் பண்ணி கிடைக்கிற பலன் திருவாசகம் முற்றோதல் மூலம் நமக்கு கிடைக்கும். இந்த திருவாசகத்தை முழுசுமா படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இறைவன் திருவருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பரிபூர்ணமா வேண்டிக்கிற மணிவாசகருடைய கருணையும் இறைவனுடைய திருவருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அடியேன் மனதார தில்லை அம்பல நடராஜனை தூக்கிய திருவடியை அம்பல வாணனை பொன்னம்பலமே வாணனை அன்போடு பணிவோடு கேட்டுக்கிறேன். குருவருள் ஆன்மீக மையத்துக்கு மிக்க நன்றிகள். ஏன்னா அந்த திருவாசகம் என்னும் என் தேனை மூழ்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பளித்த குருவருள் ஆன்மீக மையத்திற்கு நன்றிகள். வான்முகில் வழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவன் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க
மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் ஏறுமயிலேறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேச முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் கொணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரோமானாய் போற்றி அண்ணாமலையின் மன்னா போற்றி கண்ணார முதற்கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக அழுக தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.